ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே எடுத்திருக்கோம். மட்டன் 1/2 கேஜி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கோம். வறுத்த மல்லியை நான் பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ணியிருக்கோம். சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ணியிருக்கோம். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாமே நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி, வெங்காயம் இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். குக்கரில் எடுத்து வச்சுருக்க எல்லா மட்டனையுமே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி 2 பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்க்க வேணாம். பெப்பர் கிரேவிக்கு 2 தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கனாலே தாராளமாக போதும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம வரமல்லியை வறுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். அதை 2லேருந்து 3 ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடயே பெப்பர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். சீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி 1, 2 அரைச்சிருக்கேன். இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். அந்த மட்டன் நனைகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது குக்கரில் விசில் வச்சு 2 விசில் நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுருங்க. திரும்ப ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா மட்டன் நல்லா உங்களுக்கு வெந்து எடுத்து கொடுத்துரும். பாருங்கள், விசில் அடங்கிருச்சு. இந்த மாதிரி நமக்கு நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சு. பாருங்கள், மட்டனுமே ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ மட்டன் எப்போவுமே வேக வைக்கும்போது நீங்கள் ஒரு 2 விசில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசி ஒரு 2, 3 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்துடும். உங்களுக்கு மட்டன் உடஞ்சும் வராது. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கிட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை நான் சேர்த்துருக்கேன். இதையுமே நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். அதுவுமே அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். மசாலா எல்லாமே நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறதில்ல. கொஞ்சமாக நம்ம இது மாதிரி தனியாக வதக்கி எடுக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பேலன்ஸ் மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்க்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டோம். பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் பவுடரையுமே இதில் சேர்த்தாச்சு. இதில் மிளகு சீரக பொடி 2மே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். ஏன்னா மிளகு தான் உங்களுக்கு காரத்துக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அது எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் எடுத்துட்டோம். மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்க்கலாம். நார்மல் தண்ணி சேர்க்காதீங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியவே ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்து நல்லா எல்லாத்தோடையும் மசாலா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. இதோடைய பச்சை வாசனம் உங்களுக்கு போயிடும். இப்போ இதை நல்லா நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கரில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த மட்டனோட சேர்க்குறோம். மட்டனோட சேர்த்து இதையுமே நல்லா நம்ம குக் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான பெப்பர் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா அந்த கலருமே பெப்பர் கிரேவி மாதிரி உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுத்துருக்கு. மட்டன் நம்ம வேக வச்சது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டோம்.
பார்க்கவே எம்மியாக இருக்குது. இது உங்களுக்கு சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.